கண்களை மூடி பயபக்தியோடு அவர் சமூகத்திலே நாம் காணப்படுவோம். உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை இந்த வேளையில் நாம் நம் ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லியிருக்கிறபடி நாம் யாவரும் ஸ்தோத்திரம் செய்யும்போது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது ஆராதனையிலே கிருபை உண்டாகும். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அளவில்லாத கிருபையை அவர் சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வருடம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. இந்த வருடத்தின் மீதியான நாட்களிலும் அவருடைய அளவில்லாத கிருபை நம்மை நிரப்பும். ஆகவே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசப்பா, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெயர் சொல்லி எங்களை அழைத்தவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாவையும் எங்களுக்காய் செய்து முடித்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். பாவிகளாயிருந்த எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெயர் சொல்லி எங்களை அழைத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆவியை, எங்கள் ஆத்துமாவை, எங்கள் சரீரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையாரை உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம். ஆராதனையை உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விடுதலையின் ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் இன்றும் ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேற்றுகிறவராய், யெகோவா ஈரையாய், தேவைகளை சந்திக்கிறவராய் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் உம்மை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உமது வல்லமை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்திலே நாங்கள் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் ஆண்டவரே, இந்த 3வது வாரத்திலும் நாங்கள் உம்முடைய பங்கு வருவதற்கு கிருபை தந்ததற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து ஆண்டவரே, இந்த 4வது வாரத்திலும் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வர இருக்கிற உம்முடைய ஊழியக்காரரை ஆண்டவரே, நீர் அபிஷேகத்தோடு கொண்டு வந்து உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வந்து இறங்கட்டும். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய தொடுதலோடு நாங்கள் ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியோடு செல்லும்படி கர்த்தர் எங்கள் நடுவிலே கிரியை செய்வீராக. நீர் மையப்படுவீராக. எங்களை உடைய செட்டின் மறைவிலே மறைத்துக் கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் பாடல்களை பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலை அவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவப் பழியதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவப் பழியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றேன், அந்த இன்ப நாளில் எந்தன் பாரம் நீங்கிற்றேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எல்லாரும் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எல்லாரும். பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.
கர்த்தர் சமூகத்தில் மாத்திரம்தான் சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை விட அதிக சந்தோஷத்தை நமக்கு தருவார். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இதை சொல்கிறேன். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அவர் சாரோரின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, உள்ளத்தின் நேசம், இயேசுவே நம் பிரியம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். உள்ளத்தின் நேசம் அவர். ஆத்தும நேசம் அவர். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம். கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம். அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம். கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. உள்ளத்தின் நேசமே, இயேசுவின் பிரியமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுதான் என் பிரியம் என்று? ஹல்லேலூயா. நமக்கு பிரியமானவர் இயேசு மாத்திரமே. இந்த வேளையில் இன்னொரு பாடலை பாடுவோம். அவர் கிருபையினாலே, அவர் நம்மோடு இருப்பதினாலே நாம் இந்த உலகத்தில் நமக்கு எதிரியா இருக்கிற சாத்தானுக்கு நாம் சவால் விடுகிற சந்ததிகளா இருக்கிறோம். அந்த பாடலை ஒவ்வொருவரும் உணர்ந்து நாம் பாடுவோம். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். எல்லாரும் கையெழுத்து பாடுவோம்.
சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சவாலே சமாளே சாத்தானே ஏமாளி. சவாலே சமாளே சாத்தானே ஏமாளி. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாவுக்கு ஏதுவாய் எதுவும் செய்வதில்லையே, ஆவியானவர் எங்களோடு பயம் இல்லை. சாவுக்கு ஏதுவாய் எதுவும் செய்வதில்லையே, ஆவியானவர் எங்களோடு பயம் இல்லை. சவால் 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 சவாலே, நாங்கள் காவலை போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்கள் காவலை போல சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தான் பேச ஆபத்திற்கும் ஆவியனுக்குள்ளே, 7 மடங்கு எரியும் சூளை எனக்கு பயமில்லை. சாத்தான் பேச ஆபத்திற்கும் ஆவியனுக்குள்ளே, 7 மடங்கு சூளை எனக்கு பயமில்லை. சவால் 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 சவாலே, தானியேல் போல் சவால் விடுவோம் சவாலே, சவால் 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 சவாலே, நாங்கள் தானியேல் போல் சவால் விடுவோம் சவாலே, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகியோடி, எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகியோடி, எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே, நாங்கள் யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்கள் யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் இயேசுவாலே நான் பெரும் மதிலை தாண்டுவேன். என் இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் இயேசுவாலே நான் பெரும் மதிலை தாண்டுவேன். சவால் 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 சவாலே, நாங்கள் இயேசுவை போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்கள் இயேசுவை போல் சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சவாலே சமாளே சாத்தானே ஏமாளி. சவாலே சமாளே சாத்தானே ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்கள் பவுலை போல சவால் விடுவோம் சவாலே.
அல்லேலூயா. ஆண்டவர் 2 பேராக தாம் போகும் பட்டணங்களுக்கு முன்பாக அனுப்பினார். அவர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் சொன்னாங்க, ஆண்டவரே, பிசாசுகள் எங்களுக்கு பயப்படுகின்றன என்று. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காய் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன் நமக்கு சாத்தான் நமக்கு சவாலா இருக்கிறான்? நாம் சவாலா இருக்கிறோம் சாத்தானுக்கு என்றால், உங்களுடைய பெயர்கள் என்னுடைய பெயர்கள் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதினாலே, பரலோகத்தில் நம்முடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறனாகவே நாம் சாத்தானுக்கு சவால் விடுகிற சந்ததிகளா இருக்கிறோம். கண்களை மூடி இந்த வேளையிலும் ஆண்டவரே, எந்த ஒரு விசுவாசத்தை எனக்குள் தாரும் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே எனக்கு பெரிய சோதனையா இருக்குதுங்க. சாத்தான் என்னை சோதிக்கிறான், பல்வேறு துன்பங்களை எனக்கு கொடுக்கிறான், பல்வேறு இன்னல்களை எனக்கு கொடுக்கிறான். சாத்தானுடைய போராட்டம் என்றைக்கு தான் ஓயுமோ, இந்த சாத்தான் என்னை விட்டு என்றைக்கு தான் நீங்குவானோ, எனக்கு என்றைக்கு தான் விடுதலை கிடைக்குமோ என்று அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? சாத்தான் தான் உங்களையும் என்னை கண்டு பயப்பட வேண்டும். எல்லாரும் அந்த விசுவாசத்தை இந்த நாளிலே பெற்றுக் கொள்ள போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுவோம். சாத்தானுக்கு ஆண்டவரை சவால் விடுகிற சந்ததிகளாக நீங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் அதிகாரமுடையவராய் வாழ்ந்தது போல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராய் இருப்பது போல, நாங்களும் ஆண்டவரே எல்லாவற்று மேலும் அதிகாரமுடையவராய் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற விசேஷித்த அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம், அதிகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் ஆண்டவரே, என்னை நீர் அபிஷேகத்திருக்கிறதற்காய், அதிகாரமுள்ள அபிஷேகத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறதற்காய், வல்லமை உள்ள அபிஷேகத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறதற்காய், சாத்தானுடைய கண்ணை கண்டு பயப்படுகிற அபிஷேகத்தை எனக்குள்ளே வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதே கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன்னதரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லார் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உடையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களில் உம்மோடு கூட உட்கார வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களில் ஆண்டவரை பிதாவோடு உட்காருகிற சாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதா என்று கூப்பிடும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை எங்களுக்கு அருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இதுவரை எங்களை காத்தவர், இதுவரை எங்களை நடத்தினவர், இதுவரை எங்களை ஏந்தினவர், இதுவரை எங்களை சுமந்தவர், இதுவரை எங்களை தப்பித்தவர், இதுவரை எங்களுக்கு தயவு செய்தவர், இதுவரை எங்கள் மேல் உடைய கிருபையை கட்டளையிட்டவர், காருண்யத்தால் எங்களை நிரப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் இனிமேலும் எங்களை தாங்குகிறவராய், ஏந்துகிறவராய், சுமக்கிறவராய், தப்பிக்கிறவராய், இரக்கம் செய்கிறவராய், தயவு செய்கிறவராய், கிருபை புரிகிறவராய் எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அனுபவிக்க முடியாதபடி தடையா இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அகன்று போவதாக. ஒவ்வொருவரும் ஆவியால் நிரப்பப்படுவார்களாக, ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக.
உன்னதத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கவலைகள் மாறுவதாக. சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக. பலவீனங்கள் நீங்குவதாக, புது பலன் உண்டாவதாக. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி. உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி. கண்மணி போல எங்களை காக்கிறவரே உமக்கு நன்றி. வலது பக்கத்தில் நிழலாய் இருப்பவரே உமக்கு நன்றி. கண்மலையின் மேலே எங்களை உயர்த்துகிறவரே உமக்கு நன்றி. மான் கால்களை போல கால்களை எங்களுக்கு தருகிறவரே உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஆண்டவரே. ரக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரகாலா தாரா பாலா தூரா பாலா ரகாலா தாரா பாலா. கைகளை தொட்டி ஆவில் நிரம்புங்கள், ஆவில் நிரம்புங்கள். ரகாலா தாரா காலா தூரா பாலா ரிக்கா மாலா தாரா பாலா தூரா பாலா ரகாலி அங்கா ரகாலா தூரா பாலா ஊரியாக்கா மாலா தாரா பாலா சந்தாலா ரிபா பாபா ரகாலா டியாண்டா ரகாலா தூரா பாலா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. சத்திய ஆவியானவரே உமக்கு நன்றி. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி. பலவீனங்களை நீக்குகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. புது பலத்தினால் இடைகட்டுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. போதிக்கும் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. விடுதலையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. ரக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரகாலா தாரா பாலா ரேகா பாலா தூரா பாலா ரேகா பாலா தூரா பாலா ரேகா பாலா தூரா பாலா ரேகா பாலா தூரா பாலா ரிபா பாபா. ஹalleluya. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறட்டும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறட்டும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுவதாக. அழுகட்சி உண்டாவதாக, களிப்பு உண்டாவதாக. ரக்கா லாதா ரகாலா தாரா பாலா தூரா பாலா ரிக்கா பாலா தூரா பாலா. ஜீவ நதி உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும். ஜீவ தண்ணீரால் உடைய பிள்ளைகள் தாகம் தீர்க்கப்படட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். ரக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ஓரி பாபா பா ரக்கா பாலா தூரா பாலா ரிக்கா பாலா தாரா பாலா சந்தாலா ரிபா பாபா பாபா. ஹalleluya, ஹalleluya, ஆமென். இந்த வேளையில நாம் முடிந்தால் எழுந்து நிற்போம். சாவுக்கு ஏதுவாய் ஒன்றும் செய்வதில்லை. அநேகருக்கு ஒரு விதமான பயம், ஒரு மரண பயம் ஒருவேளை இருக்கலாம். உங்களுடைய சரீர சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு விதமான மரண பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பாடல் மூலமா எங்களுக்கு சொல்லுகிறார், சாவுக்கு எதுவாய் ஒன்றும் உன்னை செய்வதில்லை. ஹalleluya, ஹalleluya, ஆமென். சாவுக்கு எதுவாய் ஒன்றும் உன்னை செய்வதில்லை. இயேசுவாலே நீ ஒரு சேனைக்குள்ளே பாய்வாய். இயேசுவாலே இந்த பெரிய மதிலை நீ தாண்டி விடுவாய். உன்னால் தாண்ட முடியாது என்று நினைக்காதே. இயேசு அந்த பெரிய மதிலை தாண்டுவதற்கு, இயேசு இந்த நாளிலே இந்த சேனைக்குள்ளே பாய்ந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு உனக்கு துணையாய் வருவார், துணையாய் நிற்பார், உனக்காய் யுத்தம் பண்ணுவார். சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹalleluya, ஆமென். எல்லா கைகளை தட்டி உணர்ந்து பாடுவோம். ஆமென். எஸ், சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனை போற்றீர்கள் நாங்கள். சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனை போற்றீர்கள் நாங்கள். சாவுக்கு ஏதுவாய் ஒன்றும் செய்வதில்லையே. ஆவியானவர் எங்களோடு பயம் கொள்ளையே. சாவுக்கு ஏதுவாய் ஒன்றும் செய்வதில்லையே. ஆவியானவர் எங்களோடு பயம் இல்லையே. சவால் 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 சவாலே, பவுலை போல சவால் விடுவோம். சவால் 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 சவாலே,
சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள். சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு ஆபேதேகு ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூளை எனக்கு பயமில்லாமே. சாத்தானுக்கு ஆபேதேகு ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூளை எனக்கு பயமில்லை. சபா 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 சபாரே. நாங்கள் தானியேல் போல் சவாலிடுவோம் சவாரே. சபா 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 சபாரே. நாங்கள் தானியேல் போல் சவாலிடுவோம் சவாரே. சாத்தானுக்கு சவாலிடும் சந்ததி நாங்கள். சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவாலிடும் சந்ததி நாங்கள். சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்கள் வாலிபத்தை வாழ்வதற்கு சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சபா 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 சபாரே. நாங்கள் யோசேப்பை போல் சவாலிடுவோம் சபாரே. சபா 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 சபாரே. நாங்கள் யோசேப்பை போல் சவாலிடுவோம் சபாரே. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள். சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள். இயேசுவாலே சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் வாழ்வேன். இயேசுவாலே நான் விடும் மதிலை தாண்டுவேன். இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசுவாலே நான் விடும் மதிலை தாண்டுவேன். இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் இயேசுவாலே நான் விடும் மதிலை தாண்டுவேன். இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் இயேசுவாலே நான் பெரும் மதிலை தாண்டுவேன். சவால் 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 சவாலே. நாங்கள் இயேசுவை போல் சவாலிடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே. நாங்கள் இயேசுவை போல் சவாலிடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள். சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள். சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள். சவாலின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூருவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூருவோம். நம் நேசரில் களிகூருவோம். நம் நேசரில் களிகூருவோம். நம் நேசரில் களிகூருவோம். நேசரில் களிகூருவோம். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, பாட்டை நாம் காண மாட்டோம். மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம். மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம். மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும். உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். உங்கள் வாய்க்கால்கள்
விசுவாசி. ஆமென், ஆமென். அதிசயத்தை எதிர்பாருங்கள். இயேசு அதிசயத்தை செய்வார். இயேசு அதிசயத்தை செய்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற அதிசயம் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. அவர் அதிசயமானவர் அல்லவா? அவர் அதிசயமானவர் அல்லவா? கைகளை தட்டி அன்னை வாசையிலே ஆவிலே கனிவுறுங்கள். ரேகா பாலா தாரா பாலா தூரா பாலா ஓரியா தமாலா தூரா பாலா சந்தாலா ரிபா பாபா பாபா ரேகா பாலா தூரா பாலா சந்தாலா ரிபா பாபா பாபா பாபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை எதிர்பார்க்கிற சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. துன்பம் நீங்குவதாக, துயரம் மாறுவதாக, வியாதிகள் நீங்குவதாக, பாரம் நீங்குவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக. ரத்தபாலா சமாதானம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. வலதுபுறம் இடதுபுறம் பேர்கொண்டு பெரும் பாக்கியம் தருவீராக. கையெழுத்து ஆண்டவரே, உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடும் பாக்கியத்தை தருவீராக. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரிபா பாபா பாபா. ஹalleluya. ஆமென். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு இயேசுவின் பாதத்தில். ஏன் இந்த ஆராதனையில ஜீவன் இருக்கிறது? ஏன் நம்முடைய ஆராதனையில இயேசுவை ஆராதிக்கும் போது சுகம் உண்டாகிறது, பலன் வருகிறது, பாரம் நீங்கிறது தெரியுமா? இயேசு ஜீவனோடு இருக்கிறார். இயேசு ஜீவனோடு இருக்கிறார். ஆக்கல், அழைத்தல், காத்தல் என்று 3 தன்மை உடையவர் ஆண்டவர். உலக இதை குறித்து எப்படி எண்ணுகிற தெரியுமா? ஆக்கினவன் அழிக்கவும் செய்கிறான் என்று, அதே வேளை காக்கவும் செய்கிறான். ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆக்கினவன், நம்மை படைத்தவன், நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு கொடுக்கிறான். அவன் அழிக்கிறான், நமக்கு அருளுகிறான். அதான் வார்த்தை. ஒருபோதும் ஆண்டவர் நம்மை அழிக்கிறவர் அல்ல, நமக்கு அருளுகிறவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு படைத்தார், நமக்கு வேண்டியதெல்லாம் அருளினார். நமக்கு தேவையான சூரியனை, சந்திரனை நமக்கு தந்தார். உஷ்ணத்திற்கான சூரியனை படைத்தார், காத்தை படைத்தார், மிருகங்களை, நமக்கு தேவையான உணவை படைத்தார், அனைத்தையும் படைத்தார். அவர் தான் அருளினார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை கடைசி வரை காக்கிறவர். இந்த உலகத்தின் முடியும் வரைந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவர். ஆமென். அவர் அழிப்பவர் அல்லங்க, அருளுகிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நமக்கு பரலோகம் சொந்தமாக வேண்டும் என்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனை அளிக்கவில்லையா? தம்முடைய உயிரை கொடுக்கவில்லையா? தம்முடைய இரத்தத்தை நமக்கு அளிக்கவில்லையா? அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் சமூகத்திலே வந்திருக்கிறோம். அவர் நமக்கு அளிக்கிறவர், அருளுகிறவர், அழித்து போடுகிறவர் அல்ல. நமக்கு தேவையான எல்லாம் அருளுகிறவர். இன்றைக்கும் ஜீவனை தருவார், பலனை தருவார், சுகத்தை தருவார், வியாதியை நீக்குவார், பாரத்தை எல்லாம் நீக்கி போடுவார். சேர்ந்து பாடுவோமா? சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில் என்று. நேசிக்கிறேன் உண்மை தானே, என் தெய்வமே, என் இயேசுவே என்று பாடுவோம். Thank you, Jesus. கைகளை முடிந்தால் அசைத்து உயர்த்தி ஆராதனை செய்யும் போது ஆராதிப்போம். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, என் தெய்வமே, என் இயேசுவே.
நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசம் உண்டு பாசம் உண்டு இரக்கம் உண்டு உம் பாதத்தில் நேசம் உண்டு பாசம் உண்டு இரக்கம் உண்டு உம் பாதத்தில் கைகளை ஏற்றி நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே துன்பம் நீங்கும் துயரம் நீங்கும் என் இயேசுவே. துன்பம் நீங்கும் துயரம் நீங்கும் துக்கம் நீங்கும் உம் பாதத்தில் துன்பம் நீங்கும் துயரம் நீங்கும் துக்கம் நீங்கும் உம் பாதத்தில் கையெழுத்து நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே வறுமை நீங்கும் வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் வாரம் நீங்கும் உம் பாதத்தில் வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் பாரம் நீங்கும் உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உயர்த்துகிறேன் உம்மைத்தானே உயர்த்துகிறேன் என் தெய்வமே என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. அப்படியே கைகளை தட்டி ஆமென் ஆமென். பாரம் நீங்கும் வறுமை நீங்கும் வியாதி நீங்கும் சுகம் உண்டாகும் அற்புதம் நடக்கும். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே மரியாள் உம்மை தேடி வந்த போது வெறுமையாய் போகவில்லை, உம்மை கண்டு கொண்டவளாக கடந்து சென்றாள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்மை கண்டு கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் ஆராதனையில் அசைவாடினபடினாலே ஸ்தோத்திரம். உலகம் எங்களை வெறுக்கலாம், வியாதி எங்களை நெருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் எங்களை விட்டுவிக்கிறவராக கடந்து வருகிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர்.
செய்வீர் ஆண்டவரே. அக்கினி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாதுகாத்த கர்த்தர், அக்கினி சூளை போன்ற பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் விட்டு வைக்கிற கடந்து வந்தபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தானியேலின் தேவன் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, பவுலுடைய தேவன் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதத்தை நீ செய்ய போறபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்க போறபடினாலே ஸ்தோத்திரம். சபையில் வருகிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட போறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீலாபாவ் சந்தாலாரபா, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் இப்பொழுது நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் கூர் வீடுகளிலே வியாதியில் படுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவ கரத்தில் இந்த ஆராதனை வேளையிலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை இறங்கி அந்த வியாதியிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிகாரியாகிய கர்த்தர் அந்த வீட்டிற்குள் ஆண்டவரை பிரவேசிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொள்ளை நோய்களுக்கு நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீரே. கொள்ளை நோயினால் எங்கள் சபையின் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை நீ விடுதலையாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆராதனையை ஆசீர்வதித்தீர் நன்றி, எங்கள் பாடல் வேலையை ஆசீர்வதித்தீர் நன்றி. இப்பொழுது எங்கள் நடக்கிற மீதியான ஒவ்வொரு பகுதிகளையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரசவிக்கிற மகனை கரத்தில் கொடுக்கிறோம். அபிஷேகத்தை நீ கொண்டு வந்திருக்கிறீர். மனிதனுடைய சாயலையோ மனிதனுடைய சத்தத்தையோ நாங்கள் கேட்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவருடைய சாயலையோ உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல நிலமாக எங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரை இருதயத்தை நீ மாற்றுவீராக. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையும் எங்களை எங்கள் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் காணிக்கைக்கான நேரம். சிஸ்டர் ரெஜினா ஜோயல் அவர்கள் வந்து இன்றைக்கு நமக்கு இந்த சிறப்பு பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். சபையார் எழுந்து நிற்போம். காணிக்கைக்கான பாடல் பாடும்போது காணிக்கையை படைத்து தேவனை கனம் பண்ணலாம்.
ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆராதனை முழு வேளையிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை நாங்கள் உணரும்படி செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்து படைத்த காணிக்கைகளை, தசவாகங்களை, மிஷன் காணிக்கைகளை, வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகளை, ஸ்தோத்திர காணிக்கைகளை நாங்கள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அமைக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி கொடுக்கிற உம்முடைய வல்லமையின்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற ஆண்டவரே தேவ மனிதரை உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். பாசே நீர் இன்னும் வல்லமையாய் நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு தேவையான ஆண்டவரை தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களை அவர் மத்தியில் அபிஷேகத்தோடு கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள ஆராதனை பகுதியில் உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே நாம் ஒரு சில அறிவிப்புகள். இன்று மாலை 5 மணிக்கு மேல் சபையில் டெக்கரேஷன் ஒர்க் நடைபெறும். கிறிஸ்துமஸ் ஆராதனை புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு நடைபெறும். கிறிஸ்துமஸ் ஆராதனை நாளை புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு நடைபெறும். ஜெபத்தோடு நீங்கள் குடும்பமாக பங்கு வருங்கள். நண்பர்களையும் அழைத்து வரும்படி உங்களை கேட்கிறோம். கிறிஸ்துமஸ் செய்தி வழக்கம் போல பாஸ்டர் அவர்கள் கொடுப்பார்கள். ஆராதனை முடிந்த பிற்பாடு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்க ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் நாளைக்குள் எங்களுக்கு நீங்கள் தெரிவித்தபடி இன்று இரவுக்குள் அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த உங்களை அன்போடு கேட்கிறோம். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சிறுவர் வாலிபர் அந்த கிறிஸ்துமஸ் ரேலி நடைபெறும். சபையார் அனைவரும் வந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி உங்களை கேட்கிறோம். சபையில் இந்த ஆண்டு நடைபெற்ற வேதா போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கு அதற்கான பரிசுகள் இந்த கிறிஸ்துமஸ் ரேலி அன்று மாலை வேளையிலே கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா தேர்விலும் பங்கு பெற்றவர்களுக்கு மாத்திரம் பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தாலும் 4 போட்டிகளிலும் 3 போட்டிகளிலும் பங்கு பெற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசாக நாம் பரிசுகளை கொடுக்க இருக்கிறோம். ஆகவே இதில் மனதில் வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கொடுக்கிறோம். கிறிஸ்துமஸ் ஆராதனை சிறுவர் வாலிபர் கிறிஸ்துமஸ் ரேலி, வருட இறுதி ஆராதனை, பழைய புது வருட ஆராதனைகள் தேவனுடைய மகிமை நிரப்பி வழியும்படி ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீங்கள் தினந்தோறும் 5 நிமிடங்கள் ஜெபம் செய்யும்படி, தனி ஜெபங்களில் தினமும் 5 நிமிடம் ஜெபம் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த ஆண்டு பெண்கள் ஐக்கியத்திலிருந்து சிறப்பு கூட்டங்கள் நடத்த முடியாதால் சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்து அதன் பிற்பாடு இந்த ஐக்கியத்தில் குழுவினர் ஒரு பாடல் பாடுவார்கள். தொடர்ந்து சந்தாதாரருக்கான பரிசு வழங்கப்படும். அதன் பிற்பாடு நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த வழக்கத்தின்படி பெண்கள் குழுவிலிருந்து அந்த ஆண்டு அறிக்கை வாசிக்கவும் தொடர்ந்து குழு பாடல்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படவும் உங்களை அன்போடு கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நமது விஸ்வநாதபுரம் ஏஜி சபையின் பெண்கள் ஐக்கியத்தின் 2024 வருட ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2022 ஆண்டு நமது பெண்கள் ஐக்கிய முகாமில் நமது சபை போதகரம்மா அவர்கள் 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 19 என்கிற வசனத்தில் செய்தி கொடுத்தார்கள். அச்செய்தி அனைவருக்கும் ஆலோசனையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. அந்த பெண்கள் ஐக்கிய முகாம் 27/11/22 அன்று
காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 12 வரை நடந்து மதிய உணவு மற்றும் பரிசளிப்புடன் இனிதே முடிவடைந்தது. நமது சபையில் ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் ஞாயிறு ஆராதனைக்கு பிறகு காலை 11 மணி முதல் 12 மணி வரை பெண்கள் ஐக்கிய ஆராதனை நடைபெறுகிறது. இதில் பாடல், சாட்சி, செய்தி, வேதவினா போட்டி, ஆலோசனை நேரம் ஆகியவை இடம்பெறுகின்றன. மிஷனரியின் வாழ்க்கை வரலாற்றை திருமதி சசி பிரேம் அவர்கள் எடுத்து உரைக்கிறார்கள். அது மிஷனரிகளின் தியாகத்தை உணர்த்துகிறதாகவும் நாமும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஊக்குவிக்கிறதாகவும் இருக்கிறது. மாதம் சந்தாவாக தலா ரூபாய் 50 வசூலிக்கப்படுகிறது. பெண்கள் ஐக்கிய சங்க தலைவராக பாஸ்டம்மாவும் செயலாளராக திருமதி பிரேமா ஹெர்பர்ட் அவர்களும் செயலாற்றி வருகிறார்கள். நமது சபையில் உள்ள திருமணமான பெண்கள் அனைவரும் இனி வரும் வருடம் 2025 முதல் பெண்கள் ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பெண்கள் குழுவினர் பாடல் மேல வந்து பாத்தீங்களா? இமய முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம். இயேசுவின் சிலுவையை உயர்த்திடுவோம் நாம். இமய முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி துதிகள் செலுத்திடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ரட்சிப்பின் செய்தியை கூறி இயேசுவின் நாமத்தை உயர்த்தி துதிகள் செலுத்திடுவோம். சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம் உன்னத வாழ்விலே. சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம்
சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம் உன்னத வாழ்வினிலே. இமயம் முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம். இயேசுவின் சிலுவை உயர்த்திடுவோம் நாம். இமயம் முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம். இயேசுவின் சிலுவை உயர்த்திடுவோம் நாம். அற்புதம் செய்வார் இயேசு, அதிசயம் செய்வார் இயேசு. இயேசுவின் நாமத்தில் என்றோ சீஷரை மாற்றிடுவோம். அற்புதம் செய்வார் இயேசு, அதிசயம் செய்வார் இயேசு. இயேசுவின் நாமத்தில் என்றோ சீஷரை மாற்றிடுவோம். சாட்சிகளால் வாழ்ந்திடுவோம் உன்னத வாழ்வினிலே. சாட்சிகளால் வாழ்ந்திடுவோம் உன்னத வாழ்வினிலே. இமயம் முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம். இயேசுவின் சிலுவை உயர்த்திடுவோம் நாம். இமயம் முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம். இயேசுவின் சிலுவை உயர்த்திடுவோம் நாம். ரெண்டாயிரத்தி 25வது ஆண்டு எல்லா பெண்களும் தயவு செய்து இந்த பெண்கள் ஆராதனையில் நீங்கள் ஒரே ஒரு மணி நேரம் கர்த்தருக்காக தியாகம் செய்யும்படி சபையாரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சில நிமிடங்கள் அந்த பெண்கள் ஐக்கிய சந்தாதாருடைய பரிசு பெற்றுக்கொள்ளும்படி நான் பேர் வாசிக்கும் போது ஒவ்வொருவராக வாருங்க. அந்த பரிசை பாஸ்டர் அவர்கள் நமக்கு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். முதலாவதாக பாஸ்டர் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுங்க. பாஸ்டர் அம்மா அவர்கள் இந்த பாஸ்டங்க வாங்க. இதில் என்ன கொடுத்தீங்கன்னா தெரியும். பாஸ்டர் அம்மா அவர்கள். ரெண்டாவது ஞானம்மா. மூன்றாவது மல்லிகாம்மா நித்தி அம்மா வரல, உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். நான்காவது அமிர்தம்மா. ஐந்தாவது வசந்தி குணாளன் அம்மா வரல. ஆறாவது சரளா தேவி பிரேம் சிஸ்டர் மிஸ்ஸஸ் சரளா தேவி பிரேம் அவர்கள். ஏழாவது மிஸ்ஸஸ் சசிலதா பிரேம். அடுத்து சங்கரம்மா இருக்கீங்களா? சங்கரம்மா பேர் தெரியாத சங்கரம்மா வேறு போட்டிருக்குங்க, லிஸ்ட்ல போட்டிருக்கு. சரி கொடுத்து வாங்கி. பிரேமா ஹெர்பத். கவிதா பொன்னரசு, மிஸ்ஸஸ் கவிதா பொன்னரசு. மிஸ்ஸஸ் கஸ்தூரி டேவிட். எழுதி கொடுத்தது அப்படி எழுதி இருக்குது, அப்படி மொழி கொடுத்தாங்க. சிஸ்டர் லதா தெபரால். கவிதா எமிமாள். அமுதா தங்கராஜ். சீபா ஆதி. அவ்வளவுதானே? சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நம்முடைய பாஸ்டர் அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதிலே சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள்.
நம்முடைய தமிழ்நாடு வேதாம கல்லூரியில் அவர்கள் ப்ரொஃபஸராக பணி செய்கிறார்கள். அநேக பொறுப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. பல வாரங்களுக்கு முன்பாகவே நாம் அவர்களை அழைத்தோம். ஆனால் இன்று அவர்கள் நம்மோடு இருப்பதற்கு அவளுக்கு நேரம் கிடைத்ததால் வருகிறேன் என்று சொன்னார்கள். கர்த்தர் அவள் கொடுத்த ஊழியங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் வல்லமையோடு செய்வதற்கு தேவையான கிருபைகளுக்காய் அனுதினமும் உடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கொடுக்கிறோம். இன்று கூட அவர்கள் இந்த ஆராய்ச்சி முடித்த உடனே 11:30 மணிக்கு அவர்கள் திருப்பாலையிலே ஒரு வீடு பிரதேசத்தை கண்டிப்பா நீங்க தான் பாஸ்டர் நடத்த வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவர்கள் அங்கே போக வேண்டி இருப்பதனால அப்படி தொடர்ந்து அவர்களுக்கு ஊழியம் இருக்கிறது. நம்முடைய மதுரையிலே அவர்கள் கல்லூரியில வேலை செய்யும் ஏற்கனவே ஆரம்பத்தில் வந்து ஊழியம் வேலை செய்யும் போது அவர்கள் ஹிந்தி சர்வீஸ் நம்முடைய மேலூர் பகுதியில அந்த டிவிஎஸ் இருக்கிறது, அந்த ஆலூர் பக்கத்துல ஹிந்தி அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் பல இடங்களிலே போய் சபைகளிலே ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை இந்த நேரம் அவர்கள் அதிக நேரம் எடுத்துக் கொள்வதற்காக நான் வேறு காரியங்களை சொல்லவில்லை. ஆகவே இந்த வேளையில நாம் இன்னொரு எனக்கு பேர் எழுதி கொடுத்தது தான் எழுதி வைக்கும்படி லிஸ்ட் யார் எழுதி கொடுத்தீங்க? சிஸ்டர் தான் கொடுத்தீங்க. அதனால கொடுக்குறேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சொன்னா போதும். சிஸ்டர் ரெஜினா வாங்க எடுத்து விடுங்க. ரெஜினா ஜோயல் அவர்கள். தேங்க்யூ. ஆகவே இந்த வேளையில நாம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. பாஸ்டருடைய கரங்களை கொடுக்கிறேன். அவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை நடத்துவார்கள். கரங்களை தட்டி வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க இப்படி அமைதியா இருந்த வீடு பிரதிஷ்டை செய்து மறுபடியும் வந்து பிரசங்கம் பண்ணுவோம் போ. அதனால நான் பிரசங்கத்தை முடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அல்லேலூயா. பீகார்ல ஒரு முறை பிரசங்கத்துக்கு என்ன கூப்பிட்டிருந்தாங்க. நான் வட இந்தியாவில் 8 வருஷங்களுக்கு மேலாக மிஷினரி ஊழியம் செய்திருக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வட இந்தியாவில் முதல்ல நான் மிஷினரியாக இருந்தது ஹரியானா. அதற்கு பின்பாக பஞ்சாப் மாநிலத்தில் இருந்திருக்கிறேன். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா போன்ற இடங்களில் எல்லாம் சுற்றி திரிந்திருக்கிறோம். கிராமங்களிலே ஊழியம் செய்திருக்கிறோம். ஒரு நாளிலே பீகார்ல என்ன ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. காலையில ஒரு 10:15 என்னுடைய கையில மைக்க கொடுத்திருப்பாங்க. இப்போ ஏறக்குறைய 10:15 தான் நினைக்கிறேன். 10:15 என் கையில மைக்க கொடுத்தாங்க. நான் திரும்ப எப்ப கொடுத்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. திரும்ப எப்ப கொடுத்திருப்பேன்? திரும்ப எப்ப மைக்க கொடுத்திருப்பேன்? என் கையில 10:15 மைக்க கொடுத்தாங்க. நான் எப்பொழுதுமே ஜெபம் பண்றது உண்டு. ஆண்டவரே மைக்க கொடுக்கும்போது நேரம் மாத்திரம் சொல்லிடக்கூடாது. 1 மணி நேரத்துல முடிங்க, 3/4 மணி நேரத்துல முடிங்கன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அதே போல பாஸ்டரும் அவங்க இப்பதான் முடிக்கணும்னு சொல்லல. அவங்க அடுத்த ஒரு பிரதிஷ்டை சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்ப நான் கொடுத்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? 12 மணிக்கு. 10:15 கொடுத்தாங்க, 12 மணிக்கு. ரைட். வேற 13:30 11:30. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்போ மைக்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க பாஸ்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க வேற. 2 மணி. கொஞ்சம் நெருக்கமா தெரியுது. ஓகே, 10:15 உண்மையா என் கையில மைக்க கொடுத்தாங்க. நான் 3:15 கொடுத்தேன். அப்ப எத்தனை மணி நேரம் ஆச்சு? 3:15 மைக்க கொடுக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இப்பயாவது மைக்க கொடுத்தியன்னு சொல்லல. அவங்க சொன்னாங்க, भैया और प्रचार करो और प्रभु यीशु के बारे में और हमें बताओ, प्रभु यीशु के बारे में और हम जानना चाहते हैं, और बोलो और प्रचार करो.
அப்படின்னு சொன்னாங்க. மைக்க கொடுக்காதீங்க, இன்னும் இயேசுவை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்புறம் மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ண, 3:30க்கு முடிச்சேன். அந்த அறை முழுதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த பீகாரி மக்களை ஆண்டவர் நிரப்பினார். அந்த அறையில் இருந்த எல்லாரையும் தேவன் தன்னுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பினார். தன்னுடைய வல்லமையை ஊற்றினார். எல்லாம் அந்நிய பாஷையில பேசினாங்க. ஹல்லேலூயா. அவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவனுடைய அநாதி திட்டத்தின்படியாக பாஸ்டர் என்ன ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாகவே நான் அழைத்திருந்தாங்க. அப்ப என்னால வர முடியல. ஆனால் இந்த நாளில இந்த மகா பெரிய சபையை காணும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்தார். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நான் அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கிறேன். இந்த சபை குறித்ததான பாரம் எனக்கு இருக்கிறது. அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். அல்லேலூயா. பாஸ்டருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றோம். பாஸ்டமாவுக்கு நன்றி சொல்றோம். ஒரு பெரிய அபிஷேகம் உங்க மேல இருக்கு. பாடும் பொழுதே அதை பார்த்தோம். அல்லேலூயா. பிரசங்கத்துக்குள்ள போயிடலாமா? போகலான்னு சொல்றவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லும் போது நீங்க எல்லாம் ஜேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சரி. இந்திய ராணுவத்துல எப்படி பல பிரிவுகள் இருக்கிறதோ அதே போல பரலோக சேனையிலையும் பல பிரிவு இருக்கு ஊழியத்துல. அதுல நான் எப்பொழுதுமே என்னை குறிச்சு நினைக்கிறது, அவனுடைய சேனையில அதிரடி படையில இருக்கிறது போல நான் நினைக்கிறது உண்டு. ஆமென். அல்லேலூயா. அதனால ஒண்ணு வாழணும், இல்லைன்னா ஒண்ணு ஆண்டவருக்காக சாதிக்கணும், இல்லைன்னா சாகணும். டூ ஆர் டை அப்படிங்கிற லக்கோட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் பூனாவுல, மும்பை பட்டணத்துக்கு அருகில் இருக்கிற பூனாவுல காலையில சோப்பு வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தேன். ஒரு 7 மணி இருக்கும். அந்த கடைக்கு போகும்போது நான் ஒரு 6 அடி இருப்பேன்னு நினைக்கிறேன். சோப்பு வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கேன். நான் அந்த கடைக்காரை நான் பார்க்கவே இல்லை. இங்கேயும் அங்கேயும் சுத்தி சுத்தி பூஜை பண்ணிட்டே இருந்தார். இங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க யாரா இருக்கீங்களா? ஒருவரையும் காணேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அவரு பாட்டு பாடிக்கிட்டே கடையை திறந்து பூஜை பண்ணிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப கோபம். ஏன்னா ஒரு ஆள் இவ்வளவு நேரம் நிக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோபமா இருந்தது. தோத்திரம். கடைசியா வந்து கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இது வரைக்கும் நீங்க பாட்டு பாடினீங்க, நான் கேட்டேன், இப்ப நான் பாட்டு பாடுறேன், நீங்க கேளுங்கன்னு சொன்னேன். அவரு பாடுன்னு சொல்லிட்டாரு. ஒரு பாட்டு பாடலாமா? ஒரு ஹிந்தி பாடல பாடலாமா? உங்களை நம்பிதான் நான் பாடுறேன், கையை தட்டி என் கூட பாடினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நானும் சீக்கிரமா பிரசங்கத்தை முடிச்சுட்டு போற வழியா போய் சேர்ந்துருவேன். राजा दी राजा महिमा के साथ बादलों में चल आने वाला है। राजा दी राजा महिमा के साथ बादलों में चल आने वाला है। दुख हटा के अर्तम रहने बनाने तो चला गया था। दुख हटा के अर्तम रहने जगह बनाने तो चला गया था। जगह बनाने वो चला गया था। राजा भी राजा महिमा के बादलों में चल राजा भी राजा महिमा के साथ बादलों में चल आने वाला है। प्यारे प्रभु का सुंदर चेहरा जलाल के साथ हम देखने वाले हैं। प्यारे प्रभु का सुंदर चेहरा जलाल के साथ हम देखने वाले हैं। जलाल के साथ हम देखने वाले हैं। जलाल के साथ हम देखने वाले
के साथ बादलों में चल आने वाला है राजा भी राजा महिमा के साथ बादलों में आने वाला है निंदा कष्ट का बदनामियां तंगी सब खत्म होगी निंदा कष्ट का बदनामियां तंगी सब खत्म होगी तंगी सब खत्म होगी राजा भी राजा महिमा के साथ बादलों में चल आने वाला है राजा भी राजा महिमा के साथ बादलों में आने वाला है प्यारे प्रभु का संग हमसे सदा रहने का बता गया प्यारो प्यारे प्रभु का संग हमसे सदा रहने का बता गया प्यारो सदा रहने का बता गया प्यारो सदा रहने का बता गया प्यारो राजा दे राजा महिमा के साथ बादलों में आने वाला है राजा दे राजा महिमा के साथ बादलों में चल आने वाला है जब हम सुनेंगे गुरु की आवाज उसी के समान बादल जाएंगे उसी के समान बादल जाएंगे उसी के समान बादल जाएंगे राजा भी राजा महिमा के साथ बादलों में चल आने वाला है राजा भी राजा महिमा के साथ बादलों में चल आने वाला है பாடினது போலவே இந்த பாடலை நாம் பாடும் பொழுதெல்லாம் அவர் வருகிறார் இயேசு வருகிறார் இந்திய தேசமே ஆயத்தமா இரு என்பது போல இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் இந்திய தேசத்தை மனதிலே வைத்து நான் பாடுவது உண்டு அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா நான் சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் ஜேன்னு சொல்லுங்க இன்னுமா ஜேன்னு கேட்காதீங்க பரலோகம் போற வரைக்கும் நமக்கு ஜெயதான் ஆமே அதனால சத்தமா சொல்லுவோம் வேகமாக அவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம் சொல்லுங்க போலோ யீசு மசீக்கு உங்க சத்தம் கேட்கல எனக்கு जीवित परमेश्वर प्रभु यीशु की सत्तमा चलो हमारा भारत का परमेश्वर प्रभु यीशु की हालेलुया नूर नाल வந்து வச்சிக்கிறவங்களெல்லாம் இன்னைக்கு நேரம் சரி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம் ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே இந்த வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறவர் வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பிக்கிறவர் வார்த்தையை அனுப்பி எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய காரியங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதாக எங்கிருந்து ஒருவரும் வெறுமையாய் போய்விடாதபடி எங்களோடு கூட நீர் பேசுவீராக
உம்முடைய வார்த்தையை நீர் துணிக்க பண்ணும் சுவாமி. எதிர்பார்ப்புகளோடு, ஜெபத்தோடு, ஆண்டவரே வாஞ்சையோடு, கர்த்தாவே திறந்த இருதயத்தோடு, ஆண்டவரே ஆயத்தப்பட்ட நிலைமையோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஒருவராகிலும் வெறுமையாய் கடந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தை எங்கு உண்டோ அங்கு ஜெயம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானோர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை எங்கு உண்டோ அங்கு பரிபூரணம் உண்டு. கர்த்தாவே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. கனத்தை, மகிமையை, துதியை, புகழை உமக்கு எடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறதான ஒரு காரியம், ஆபிரகாம் குடும்பத்திலே ஆண்டவர் பிரவேசித்து கேட்கக்கூடியதான ஒரு கேள்வியை தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த 18ஆம் அதிகாரத்துல மாத்திரம் பல கேள்விகள், ஏறக்குறைய ஒரு 10 கேள்விகளை அந்த 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்றார்கள். 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானே. 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த ஸ்தலத்தை நீர் அழிப்பீரோ? 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அங்க 50 பேர் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ? 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 40 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 18ஆம் அதிகாரத்துல அநேக கேள்விகளை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலை நேரத்துல அநேக கேள்வியோடு, ஒருவேளை எதிர்பார்ப்புகளோடு, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், இன்னும் இந்த சில காரியங்கள் ஏன் என் வாழ்க்கையில தாமதிக்கிறது, நடக்காமல் போகிறது என்றதான எல்லா கேள்விகளுக்கும் இந்த காலை நேரத்துல கர்த்தர் பதில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கேள்விகளுக்கு எல்லாம் கர்த்தர் பதில வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும், என்ன எதிர்பார்ப்புகளோடு கூட தேவ சமூகத்தில் நீங்க உட்கார்ந்திருந்தாலும், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதிலாக இருக்கிறார். உங்க கேள்விகளுக்கு இந்த சபை பதிலாக இருக்கிறது. உங்க கேள்விகளுக்கு தேவனுடைய ஆராதனை பதிலாக இருக்கிறது. உங்க கேள்விகளுக்கு கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை பதிலாக இருக்கிறது. இந்த வருஷம் முடிய போகிறது, இன்னும் ஒரு சில நாட்கள் தானே இருக்கிறது. ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னும் இந்த காரியம் நடக்கல, இன்னும் எத்தனை காலங்கள் நான் காத்திருப்பேன், இன்னும் எத்தனை காலங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பேன், இன்னும் எத்தனை காலங்கள் உபவாசித்துக் கொண்டிருப்பேன், இன்னும் எத்தனை காலங்கள் நான் அழுது கொண்டிருப்பேன், இன்னும் எத்தனை காலங்கள் நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உபவாசத்தோடு இருப்பேன், இன்னும் எத்தனை காலங்கள் ஜெபத்திலே நான் தரித்திருப்பேன். ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலங்கள் ஆண்டவரை தாமதிக்கிறது, இன்னும் எவ்வளவு காலங்கள் நான் பொறுமையோடு இருப்பேன். உங்க எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவர் பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம சொல்ல முடியும், the God will give the answer for all your questions. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவ்வளவு கேள்விகளுக்கும் என் ஆண்டவர் பதிலை கொடுப்பார். என் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். இந்த சபையில உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் பதிலை கொடுப்பார். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், அவர் வானத்தையும் பூமியையும் கிழித்து ஒரு தனி மனிதனுக்காக இறங்கி வருகிற ஆண்டவர் உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதிலை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சபை தேவனுடைய ஆலயம். அவருடைய சமூகத்திலே வருகிற பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில எழும்பக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் தேவன் பதிலாக இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவரே இன்னும் எத்தனை காலம்,
இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், இன்னும் எவ்வளவு காலங்கள் நான் காத்திருப்பேன், இன்னும் எவ்வளவு காலங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இன்னும் நான் விழித்துக் கொண்டு ஐயோ தேவனே என்று சொல்லி நடுநிசையில நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். எத்தனை காரியங்களாக இருந்தாலும், எத்தனை தேவைகளாக இருந்தாலும் பரலோகம் உங்களுக்கு பதில் சொல்லுகிறது என்னன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், உடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பரத்தில் இருந்து தேவன் பதிலை அனுப்பக்கூடியவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 18ஆம் அதிகாரம் ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்ததான ஒரு அற்புதமான தருணம். அது ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்தார். மம்ரேயின் சமபூமியில ஒரு உஷ்ண வேளையில ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கும்படியாக அவர் பரத்தில் இருந்து அவர் இறங்கி வந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய நீடித்த காலங்கள் 24 வருஷம் போச்சு. 24 வருஷமாய் காத்திருந்ததான காரியம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் காத்திருந்தார். அதே போல ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி ஒரு நற்செய்தியை கொண்டுட்டு வந்தாரோ அதே போல காலங்கள் இந்த உலகம் காத்திருந்த நேரத்துல பரத்தில் இருந்தோம் ஒரு நற்செய்தி வந்தது. தேவ தூதர்கள் இறங்கி வந்து சொன்னாங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் ஆமென் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு கொண்டுட்டு வரேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. எப்படி ஆபிரகாம் காத்திருந்து காரியங்களை பெற்றுக் கொண்டார்களோ, எப்படி பூமியானது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தத்தை நம்பி காத்திருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நற்செய்தி வந்ததோ, இந்த கால நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு நற்செய்தியை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை வச்சிருக்கிறாரு. உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு நற்செய்தியை வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக நாட்களாய் காத்திருந்த காரியங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வச்சிருக்கிறாரு. எந்த காரியத்துக்காக எதுக்காக நீங்க காத்திருந்தீங்களோ, எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்களோ, எதுக்காக அவரை தேடிக் கொண்டிருந்தீங்களோ, அந்த காரியத்துக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல செய்தி உங்க காதுகள்ல கேட்கும், உங்க வீடுகள்ல கேட்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க இருக்கிற இடத்துல அந்த நல்ல செய்தியை ஆண்டவர் கொண்டுட்டு வருவாரு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்படியே வெறுமையோடு உங்க வாழ்க்கை முடிய போறது இல்லை, அப்படியே தோல்வியோடு உங்க வாழ்க்கை முடிய போறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்காக எதற்காக எதற்காக காத்திருந்தீங்களோ, எதற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருந்தீங்களோ, அதுக்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய பிள்ளைங்க அவருக்காக காத்திருந்தவர்கள், அவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல இருந்தவங்க, ஓடி ஆடி ஊழியம் பண்ணவங்க, சபன்னு சொல்லும் போது முதல்ல நின்னவங்க, ஜெபன்னு சொல்லும் போது முழங்கால்களை முடக்கினவங்க, உபவாச ஜெபன்னு சொல்லும் போது வைத்த காய போட்டு ஜெபம் பண்ணவங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன்னு சொல்லும் பொழுது தாராளமா கையை நீட்டவங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ எனக்காக ஓடினதை, எனக்காக பிரயாசப்பட்டதை, எனக்காக நீ செய்த ஊழியத்தை உன்னையும் நான் மறக்காம உன் வாழ்க்கையில அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவன் உன்னை வெறுமையா இந்த வருஷத்தை முடிக்க விட மாட்டாரு. வெறுமையா இந்த வருஷத்தை நீ முடிக்க ஆண்டவர் உன்னை விட மாட்டாரு. வெறுமையா இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க விட மாட்டாரு. வெறுமையாய் ஒரு புது வருஷத்தை துவங்க ஆண்டவர் விட மாட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இருக்கிற நிலைமையோட ஒரு புது வருஷத்துக்குள்ள போக விட மாட்டாரு. வேதம் சொல்லுகிற காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை நன்மையினால இந்த கடைசி நாட்கள்ல உன்னை முடிசூட்டி புதிய வருஷத்துல புதிய தரிசனத்துக்குள்ள உன்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. புதிய நிலைமையில உன்னை கொண்டுட்டு போவாரு. இப்படியே நீங்க போயிருந்து போறதில்ல. நீங்க நேரங்கள்ல கேட்கலாம், இந்த 18ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்துல, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இந்த 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே வாசிங்க, அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப ஆபிரகாமை சந்திப்பதற்கு ஆண்டவர் வருகிறார்.
எத்தனை வருஷம் கழிச்சு வராரு? 24 வருஷம் கழிச்சு வராரு. ஆபிரகாம் பாபிலோன்ல வாழ்ந்தவர், இன்னைக்கு இருக்கிறதான ஈராக்ல வாழ்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1300 மைல் அவர் பிரயாணம் பண்ணிருக்கலாம். எல்லாரும் எழுந்து பாபேல் கோபுரத்தை கட்டுறப்போ இந்த ஆபிரகாம் மாத்திரம் இந்த பாபேல் கோபுரத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த விக்கிரகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, இங்க நீங்க கட்டுகிறதான இந்த ஆலயத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு அடி பின்னடி வைக்கிறப்போ பரலோக ராஜ்யம் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தது. ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு சொன்னாரு. உடைய ஜனத்தை விட்டுடுன்னு சொன்னாரு, உடைய இனத்தை விட்டுடுன்னு சொன்னாரு, உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுடுன்னு சொன்னாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம் அவனுடைய பேச்சை நம்பி பிரயாணப்பட்டு அவர் கானானுக்குள்ள வந்து சேர்ந்தாரு. ஆண்டவர் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினாரு. 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு. ஆனா காலம் போய்கிட்டே இருந்தது. வாக்கு தத்தங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாமதமாகி கொண்டே இருந்தது. ஆனா ஆபிரகாம் சோர்ந்து போகாம இருந்தாரு. அல்லேலூயா. ஒரு நாள்ல ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள இருந்தார். ஒரு அழுகையின் சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? அந்த வழியா ஆண்டவர் போகும்போது, ஆபிரகாமே உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப அவர் சொன்னார், உள்ள இருந்துகிட்டு என் கூட இருந்த வேலையாட்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, ஆனா கூடாரத்துக்குள்ளேயே நான் என் மனைவியும் தான் தனித்து நிக்கிறோம், இதை விட்டா எங்களுக்கு வேற காரியம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆபிரகாமே நீ வெளியே வான்னு கூப்பிட்டார் ஆண்டவர். ஆபிரகாம் வெளியே வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், எப்பா என்ன நீ அழுதுகிட்டு இருக்கிற? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வானத்தை பாரு, நட்சத்திரங்களை போல உடைய சந்ததி இருக்குன்னு சொன்னாரு. கடல் கரை மணலை என்னன்னு சொன்னாரு, அப்படியே அவனுடைய சந்ததி இருக்குன்னு சொன்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றின ஆண்டவர் நம்ம ஆலயத்துக்கும் செய்வாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம நட்சத்திரங்களை போல, வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுகிற ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. கடல் கரை மணலை போல பெருகுகிற ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமே, come out from your tent. I'm going to bless your life as his thoughts. உன் வாழ்க்கையை வானத்து நட்சத்திரங்களை போல நான் ஆசீர்வதிக்க போறேன். 24 வருஷங்கள் போச்சு. வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வரும்பொழுது ஆபிரகாம் வாழ்க்கையில என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஒரு நாளும் சோர்ந்து போகாம பலிபீடத்தை கட்டிட்டே இருந்தார். ஆமென்னு சொல்லுங்க. 12ஆம் அதிகாரத்துல பலிபீடம், 13ஆம் அதிகாரத்துல பலிபீடம். ஆபிரகாம் வாழ்க்கையில வாழ்க்கை, குடும்பம் பலிபீடம், குடும்பம் டெண்ட் பலிபீடம், கூடாரம் பலிபீடம், வாழ்க்கை பலிபீடம், அப்படிதான் இருந்தது. அநேக நேரங்கள்ல சோர்ந்து போகிறோம். இந்த வேதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமை ஆண்டவர் தேடி வரும்பொழுது என்ன செஞ்சாரா? என்ன செய்தாரா? என்ன செஞ்சார்னு சொல்லப்பட்டிருக்கிறது? எழுந்து ஓடினார். ஆமென்னு சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். He was running toward the Lord. ஆண்டவரை நோக்கி அவன் ஓடுகிற மனுஷனாக இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் ஜனவரி மாசம் வாக்கு பண்ணாரு, இன்னும் ஒண்ணும் நடக்கலையே. உங்களுக்கு எனக்கு தான் வருஷம், ஆனா அவருக்கு வருஷங்கள் என்பது அல்ல. ஒருவேளை அவர் அந்த காரியத்தை இன்னைக்கு செய்ய முடியும், நாளைக்கு செய்ய முடியும், இந்த வருஷத்தினுடைய முடிவில் செய்ய முடியும். எப்படியோ உங்களுக்கு சொன்ன வார்த்தையை, வாக்கு தத்தத்தை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நம்முடைய சபைக்கும் he will fulfill. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பாரு. இங்க என்ன பார்க்கிறோம்? 24 வருஷம் கழிச்சு நாட்கள் ஆகி போனதே, ஒன்னும் நடக்கலையே அப்படின்னு ஆபிரகாம் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம் ஆண்டவரை சந்திக்கும்படி எழுந்து ஓடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஒரு பொழுதும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு நாள் வாக்கு தத்தத்தை நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சந்தேக கண்ணோட நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவரே இது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காதீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோர்வுகள் வருமானால் ஆண்டவருக்கு கர்த்தருடைய காரியம் உங்களுக்கு தூரமா போகும். இந்த கால நேரத்துல அவரை மாத்திரம் பார்த்து அவருடைய வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு
சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோட இருக்கிறார், என் கர்த்தர் உயிரோட இருக்கிறார், என் தேவன் உயிரோட இருக்கிறார். எனக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாரு. இயேசு உயிரோட இருக்கிறாரு. வாக்கு தத்தத்தை பண்ணின தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோட இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபையே, நடக்காத காரியத்துக்கு சொந்து போகாத, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிடைக்காத காரியத்துக்கு சொந்து போகாத. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எது நடக்கலையோ, எது கிடைக்கலையோ, அதை கொடுக்கிற தெய்வம், அதை வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்றைக்கும் சிங்காசனத்துல உயிரோட உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாருங்க. அவர் சொல்லுகிற தெய்வம், அவர் செய்கிற ஆண்டவர், அவர் சொல்லுகிற ஆண்டவர், அவர் செய்கிற ஆண்டவர், அவர் வாக்கு பண்ணுகிற ஆண்டவர், அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்புகிற ஆண்டவர், அதை செய்து முடிக்கிற ஆண்டவர். இந்த காலை நேரத்தை உன்னை பார்த்து சொல்லுகிறார், உடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறார், உடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்மளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு என்ன சொன்னனோ, வேதத்தை திருப்பி பாருங்க, தேவனுடைய மனிதர்களை பாருங்க, அவருடைய வாக்கு தத்தங்கள் எந்த மனிதனோடு, எந்த தேவனுடைய தாசரோடு ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ அது அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி முடித்திருந்தார். ஆமென்னு சொல்லுங்க. அவருடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் கீழே விழாதபடி அதை நிறைவேற்றுகிற தெய்வம். உங்களுக்கு எனக்கும் தான் காலங்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் வெறுமையாக இருக்கலாம், வனாந்திரத்தை போல இருக்கலாம், அது நடக்காதது போல தெரியலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒன்றும் இல்லாதவைகளில் இருந்து ஒன்றை உருவாக்குகிற தெய்வம் அவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லாதவைகளில் இருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய தேவன். அவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஒரு காரியம் தேவைப்படாது. உங்களுக்கு ஒன்று செய்யணும்னா, அவர் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அதை செய்து முடிப்பாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் எழுந்து ஓடினான். 24 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், எனக்கு இன்னும் நடக்கலையே, என்னுடைய வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறலையே, ஆண்டவர் சொன்னது அப்படியே தானே இருக்கு, என்னென்னவோ காரியங்கள் யாராருக்கும் நடக்குது, ஆனா எனக்கு ஒன்னும் நடக்கலையே அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 24 வருஷங்கள் கழித்து ஆபிரகாமை ஆண்டவர் சந்திக்கிற பொழுது இன்னும் சோர்வு இல்லாதவனாய், இன்னும் பலன் உள்ளவனாய், இன்னும் விசுவாசம் உள்ளவனாய், இன்னும் நம்பிக்கை உள்ளவனாய், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன் உயிர் உள்ளவராய் என்னை நோக்கி கடந்து வருகிறார் என்று எழுந்து ஓடினது போல இந்த காலை நேரத்தில் அவருக்கு எதிர்கொண்டு ஓட யார் ஆயத்தமாக இருக்கீங்களோ, இந்த ஆராதனையிலேயே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு. ஹல்லேலூயா. சபையே, சொந்து போகாத. வாக்கு தத்தத்தை சொல்லு, வார்த்தையை சொல்லு, வாக்கு தத்தத்தை சொல்லு, வார்த்தையை சொல்லு. உன்னை நம்ப பண்ணின காரியத்தை சொல்லு, உன்னை நம்ப பண்ணின வசனத்தை சொல்லு, உனக்கு தேவன் கொடுத்த அந்த நன்மையை நீ சொல்லு. இந்த காலை நேரத்தில் நீ எதிர்கொண்டு வருவாயானா, புறப்பட்டு வருவாயானா, ஆபிரகாம் எழுந்து ஓடி தேவனை சந்தித்தது போல நீ சந்திக்க ஆயத்தமாக இருப்பாயானால், ஹல்லேலூயா, ஆண்டவர் அவனை சந்தித்தார். இன்னும் அவனுடைய வாழ்க்கையில சோர்வுகள் இல்லை. அதை தான் நம்ம பார்க்கிறோம். சபையானது துன்பப்படுத்தப்பட்டது, சபை வளர்ந்தது. எருசலேம்ல ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேர், எருசலேம்ல ரட்சிக்கப்பட்டவங்க 5000 பேர், எருசலேம்ல ரட்சிக்கப்பட்டவங்க அனுதினமும் ஒரு பெரிய எண்ணிக்கையில சபை வளர்ந்துகிட்டே இருந்தது. 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல பெரிய அற்புதம் நடந்தது. 4ஆம் அதிகாரத்துல எதிர்ப்புகள் வந்தது. 5ஆம் அதிகாரத்துல சபைக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அனனியாவும் சப்பீராலும் வந்தாங்க. 6ஆம் அதிகாரத்துக்குள்ள உள்ளே 2 கூட்டத்தை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானுடைய மரணம். 8ஆம் அதிகாரத்துக்குள்ள வசனம் விருத்தி அடைந்தது. 9ஆம் அதிகாரத்துல சபையை துன்பப்படுத்தின சவுல ஆண்டவர் துரத்தி பிடிச்சாரு. அருமையான தேவனுடைய சபையே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஊழியத்துல, ஜெபத்துல, உங்களுடைய காத்திருப்புல சொந்து போகாதீங்க. ஆமென்னு சொல்லுங்க. நீரோன்னு ஒரு மன்னன் வந்தார் கிறிஸ்துவத்தை அழிப்பதற்கு. டிசிஎஸ் ஒரு மன்னர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரோம சக்கரவர்த்தி எழும்பினாரு கிறிஸ்துவத்தை அழிப்பதற்கு. டயோக்லீசியன் ஒரு ராஜா எழும்பினாரு
கிறிஸ்துவத்தை அழிப்பதற்கு. ஆனா 300 வருஷம் சபை என்ன தெரியுமா சொல்லுச்சு? உபத்திரவம் எங்களுக்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், புதிய வார்த்தை இல்ல. உபத்திரவம் என்பது இதை பார்த்து பயந்து போகிற கூட்டம் கிடையாது. நீங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் சரி, எங்களை சிலுவையில் அரைஞ்சாலும் சரி, எங்களை கழுத்துகளை நீங்க கொய்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொன்ன காரியம், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையை சுமந்தார்கள். சிலுவையை சுமந்து கொண்டு 300 வருஷம் நடந்தாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? எந்த அரசாங்கம் சபையை உபத்திரவப்படுத்தியதோ அதே அரசாங்கம் இப்ப சொல்லுச்சு, இனி ரோம அரசாங்கம் அல்ல, இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவ அரசாங்கம் சொல்லுச்சு. ஆமென் சொல்லுங்க. It is not the Romans government. Today onwards, that government will be called as the government of the Christianity. கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 300 வருஷம் சபை உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போன பொழுது சபையானது சோர்ந்து போகல, தேவனுடைய ஊழியர்கள் சோர்ந்து போகல, அப்போஸ்தலர்கள் சோர்ந்து போகல, உடன் ஊழியர்கள் சோர்ந்து போகல. நடந்தது என்னன்னா, இந்த உலகத்தையே அவர்கள் அசைத்து முடித்தார்கள். இந்த உலகத்தையே அவர்கள் அசைத்தார்கள். கிறிஸ்துவத்தை உபத்திரவம் தோற்கடிக்க முடியல, உபத்திரவத்தை கிறிஸ்துவம் தோற்கடித்ததையா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகம் சபையை தோற்கடிக்க முடியல, சபை உலகத்தை தோற்கடித்ததையா. ரோம அரசர்கள் சபையை மேற்கொள்ள முடியல, சபை ரோம அரசர்களை மேற்கொண்டது. அந்த தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராய் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவராய், இந்த தேசத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவனாக நம்முடைய பூமியிலே, நம்முடைய ஆலயத்தில் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சபையே, காரியம் ஒண்ணும் நடக்கலையே, சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எனக்கு சொன்னதை இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேற்றலையே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தாயின் கருவிலே அறிந்த ஆண்டவர். இந்த சபைக்கு நாம், இந்த சபையில நாம் அங்கத்தினர்களாக இருக்கும் பொழுது, கூடி இருக்கிற பொழுது, நம்முடைய எதிர்காலங்களை தெளிவாக ஆண்டவர் வரைந்திருக்கிறார். என்ன நடக்குமோ நல்லது நடக்கும். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நடக்க பண்ணுவாரு. உங்க பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நடக்க பண்ணுவாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்க வாழ்க்கையில அவர் என்ன நினைத்தாரோ அது தடைபடாது. ஹல்லேலூயா. என்ன சொல்ற? ஆபிரகாம் முதல் பகுதியை பார்க்கிறோம். சோர்வில்லாமல் அவன் ஓடினான். இரண்டாவது காரியம் அந்த 18ஆம் அதிகாரத்திலே நடக்குது. ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த சோர்ந்து போய், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், 24 வருடங்கள் காத்திருந்த இந்த ஃபேமிலியில இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 3வது வசனங்கள்ல அங்கே ஆபிரகாம் தேவனோடு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா, நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்க கால்களை கழுவுங்க, மரத்தடியில சாய்ந்து கொண்டிருங்க, உங்கள் இருதயங்களை திடப்படுத்துங்க என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுதுன்னா, 6ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போனான். நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடுன்னு சொன்னா. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்குள் ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்திலே. இந்த வசனங்கள்ல திரும்ப திரும்ப என்ன வார்த்தை வருது? வேகமாய் வேகமாய் ஓடி, அப்புறம் சீக்கிரமாக சீக்கிரமாக தீவிரமாக சீக்கிரமாக தீவிரமாக வேகமா ஓடி வந்த ஆளுக்கு என்ன செஞ்சாங்க? சாப்பாடு செஞ்சாங்க. உண்மையா பொய்யா? இந்த ஹோல் ஃபேமிலியை பாருங்க. ஆபிரகாம் சாராள்கிட்ட போய் சொன்னார், அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு 3 கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அதனால அது கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ மாவு, 3 படினா 8 கிலோன்னு சொல்றாங்க, 8 கிலோ மாவை எடுத்து பிசைந்து, அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்ப சுடு. வேற எந்த மந்தைக்குள்ள போனாரு? அம்மா ஆட்டு மந்தாங்கிறாங்க. சரி, மாட்டு மந்தைக்குள்ள போய் ஒரு இளங்கன்றை பிடிச்சு, ஒரு 20 கிலோ இருக்குமா அந்த இளங்கன்று, அதை சமைத்து, அல்லேலூயா,
நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? வந்திருக்காங்களாம் கெஸ்ட், 24 வருஷம் ஆகி போச்சு, உன்னை நம்பி உன் கையை பிடிச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்தேன், ஆண்டவர் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொன்னீங்க, ஒண்ணுமே நடக்கல. இப்ப வந்து ஆட்டப்புடி மாட்டப்புடி கண்ணப்புடி அடி சமையல் பண்ணு அப்பத்தை சுடு. எப்பா யா ராசா, முதல்ல போய் ஆண்டவர்கிட்ட கேளு, எனக்கு எப்ப குழந்தை கிடைக்குன்னு கேட்டுட்டு வான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தேடி வரப்போ என்ன சொல்லுவோம்னா, ஒரு பெரிய லிஸ்ட கையில வச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் வாசிச்சுட்டு இருப்போம். இதுல இருக்கிறதெல்லாம் முதல்ல எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லுவோம். அப்படிதான் ஆபிரகாம் மனைவி கிட்ட ஆபிரகாம் போய் சொல்லியிருந்தா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மள மாதிரி இருந்தா நம்ம நிறைய லிஸ்ட சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாமுடைய மனைவி ஒரு காரியத்தையும் கேட்கல. ஆமென்னு சொல்லுங்க. உடனே அவங்க புறப்பட்டாங்க, உடனே அவங்க மாவை எடுத்தாங்க, உடனே அவங்க அடைய செஞ்சாங்க, இளங்கன்றை பிடித்தார்கள், அடித்தார்கள், சமைத்தார்கள். இதை எதை காண்பிக்கிறது என்றால், முழு குடும்பமும் ஒரே தரிசனத்தோடு செயல்பட்டது. ஆமென்னு சொல்லுங்க. முழு குடும்பமும் ஒரே தரிசனம். சபையே ஒரே தரிசனத்தோடு நாம செயல்பட்டோமானால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல உட்காருவதற்கு ஆட்கள் இல்லாமல், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இடம் இல்லாமல் போக மட்டும் ஆட்களை கொண்டு வருவாரு. நம்முடைய ஆராதனை ஒரு ஆராதனையோட முடியாம, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இடது புறத்திலும் வலது புறத்திலும் பெருகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென்னு சொல்லுங்க. ஒரு மனம், அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஒரே மனம். நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன்னு சொல்ற கூட்டம் இல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இணைந்து போகிற கூட்டம், இணைந்து பேசுகிற கூட்டம், இணைந்து ஜெபிக்கிற கூட்டம், ஒரு மனதோடு செயல்படுகிற கூட்டம். ஒரு ஜெபத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னா அது வானத்தை கிழித்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு கூட்டம். அப்படிதான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எலியா எலிசாவை போல, மோசே யோசுவாவை போல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தாவீதும் யோனத்தானை போல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் வேதத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க முடியும். பவுல் பர்னபாவை போல, பவுலோ தீத்துவை போல நாம சேர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த பூமியை நம்ம லகுவா அசைக்க முடியும். ஈஸியா அசைச்சிட முடியும். ஒரு பக்கம் பேதுரு ஜெயில இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அந்த பேதுருடைய விடுதலைக்காக அந்த சபை ஜெபம் பண்ணது. எப்படி ஜெபம் பண்ணுச்சு? ஆண்டவரே பேதுருவை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை அவங்க ஆரம்பிச்சு முடிக்கல. பேதுரு ஜெபிக்கிற வீட்டுல கதவை தட்டுற வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆமென்னு சொல்லுங்க. பேதுரு வீட்டுக்குள்ள வந்து ஜெபம் நடக்கிற இடத்துல நான் பேதுரு வந்துட்டேன், உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு, என்ன சிறையில இருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த கூட்டம் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தது. இன்னொரு இடத்துல பாக்குறோம், அருமையான தேவனுடைய சபையே, பவுலும் சீலாவும் 2 பேரும் சேர்ந்து அவங்க ஜெபம் பண்ணினாங்க, அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க, அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற கஷ்டத்தை, அவங்கள்ட்ட இருக்கிற பாரத்தை, அவங்க மேல இருக்கிற காயத்தை, அவங்க சரீரம் கிழிக்கப்பட்ட காரியத்தை, உச்ச தலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் ஓடுகிற ரத்தத்தை பார்க்காம 2 பேரும் பாடி துதித்து ஜெபித்த பொழுது வேதம் என்ன சொல்லுது? சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது, பூமி அசைந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கையில இருந்த விலங்குகள், கட்டப்பட்டதான கட்டுகள் எல்லாம் உடைந்து போனதையா. ஆமென்னு சொல்லுங்க. ஒரு மனம், ஒரே சிந்தை உள்ளவர்களாக, ஒரே எண்ணமுடையவர்களாக ஆண்டவர் சபையில இதுதான் எதிர்பார்க்கிறார். சபையே சபையே நாம ஒருமனப்படுவோமானா இந்த பட்டணத்தை போயிடாதீங்க. ஏதோ வந்தோம், ஆராதனைக்கு வந்தோம், ஜெபம் பண்ணணும், போகாதீங்க. இந்த ஆபிரகாம் குடும்பத்துல பாக்குறோம். இன்னும் அவங்க தேவைய போய் ஆண்டவர்கிட்ட சொல்லல. உங்களை நம்பி வந்தோமே ஆண்டவரே, 24 வருஷங்கள் ஓடி போனது, எங்களுக்கு என்ன நீங்க செஞ்சீங்க அப்படின்னு இன்னைக்கு உன் பிரச்சனை கேட்டு, சார் நீங்க எனக்கு பண்ண ஜெபத்தை பரலோகம் கேட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறது. பிரதர் நீங்க
நீங்க எனக்கு பண்ண ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சாட்சியோட வருவாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்ன ஒரு மனத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். வாசிங்க, சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆமென்னு சொல்லுவோம். ஆபிரகாம் பின்னும் இன்னும் பின்னும் இன்னும் 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 அவருக்கு முடியல. இன்னும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதான ஆபிரகாம் அதிக